புளியங்குளம் பகுதியினுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் போற்றுதலுக்குரிய திரு பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆற்றல்மிகு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் தேவசீலன் அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், பெருந்திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய 11 வட்டங்களிலும், கோவை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய 11 வட்டங்களிலும் என்னை பொறுத்தவரை புளியங்குளம் பகுதியில் அதிகமான வாக்குகள் உதயசூரியனுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றன. அதற்கு காரணம் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து கோவை 10 தொகுதிகளில் தெற்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும். சில பேர் இந்த அரசாங்கம் என்ன செய்தது கோவைக்கு என்ற கேள்வியை முன்வைக்கின்றார்கள். அந்த கேள்வியை முன்வைப்பவர்கள் அங்கே மிக பிரம்மாண்டமாக முதலமைச்சர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களாலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற செம்மொழி பூங்காவிற்கு ஒரு அரை மணி நேரம் சென்று வந்தால் கோவையினுடைய அடையாளமாக முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். 7 மாடிகள் கொண்ட மிக பிரம்மாண்டமிக்க கட்டிடமாக படிப்பவர்கள் தங்களுடைய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அளவிற்கு பெரியார் நூலகத்தை முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி இப்பொழுது நிறைவு பெறுகின்ற தருவாயிலே இருக்கின்றன. வாருங்கள், நாங்கள் அழைத்து செல்கின்றோம், நீங்கள் பாருங்கள் முதலமைச்சர் கோவைக்கு என்ன செய்தார் என்று. அதே போல அவிநாசி சாலையில் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலத்தை கட்டி திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதே போல மேற்கு புறவழிச்சாலையை அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை முடித்து திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். மிக சிறப்பாக சர்வதேச தரத்திலான ஒரு ஹாக்கி மைதானத்தை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி அதை திறந்து வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இப்படி வரிசையாக சொல்லக்கூடிய திட்டங்களோடு இந்த 5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் 8700 கோடி ரூபாய் மதிப்பீடான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த 5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் 1706 கிலோமீட்டர் நீளத்திற்கு தார் சாலைகளை அமைத்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்படியான வளர்ச்சி திட்டங்களை தந்த திராவிட மாடல் அரசு மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்று கொடுத்திருக்கின்ற அறிக்கையின்படி அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய தெற்கு தொகுதி மக்கள் ஆதரவாக இருந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் பாடங்களிலே வைத்து உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களது சகோதரனாக, உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்களது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாக தலைவருடைய வழியிலே நிச்சயமாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, புளியங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய பட்டா பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல தீர்வு எட்டப்படும் என்ற அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஒரு புதிய சமுதாய கூட மண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கின்றன. அந்த கோரிக்கை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டி முதலமைச்சருடைய திருக்கரங்களாலேயே அந்த மண்டபம் திறந்து வைக்கப்படும் என்ற உறுதியும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்னும் என்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை சொல்லி அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர், உதயசூரியன் என்ற அன்போடு கேட்டு அந்த பகுதியில் எல்லாம் நடந்துதான் போறோம். அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா வீடும் பார்க்கணும், எல்லா வாக்காளர்களையும் பார்க்கணும், பொறுமையாக செல்லலாம். இந்த மாபெரும் உலகத்திலே பெரிய விநாயகர் கோயிலுடைய அறப்பணியை நாங்கள் துவக்கி வைத்தோம், முடியவில்லை. நிச்சயமாக உயர்ந்த கோபுரத்தை அமைச்சர்கள் கட்டி தருவார்கள் என்ற உறுதியை சொல்லுகிறேன்.
உறுதியாக இப்பதான் சொல்றாங்க, உறுதியா நம்ம சேர்ந்து எல்லாரும் அந்த பணிகளை செய்து சிறப்பாக நாம் வடிவமைப்போம். கண்டிப்பா நம்ம செஞ்சு முடிக்கலாம். அது வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை அன்போடு வைத்து வருகின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.